இங்கே பாருங்கள், என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு வேலி மாதிரி ஒரு கொடி போட்டிருப்போம். அந்த கொடியில் தாங்க இவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 months வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இது வேலிக்காக நாங்கள் போட்ட ஃப்ளவர். இந்த வேலியில் பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்குன்னு பாருங்கள். ஏன்னா பக்கத்தில் போய் நான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இலை இருக்குங்க. இந்த இலையை தொட்டைங்கனாலே அரிக்கும். இதுக்கு வந்து மாற்று மருந்து பார்த்திங்கன்னா வெளியில் போய் தேடி கண்டுபிடிக்கும். இதே மாதிரி ஒரு இலை இருக்குங்க. அந்த இலையை பிடிங்கி தேய்ச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த அரிப்பு வந்து அடங்கும். அதனால் நான் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்க முடியல. நான் தூரத்தில் நின்று தான் வீடியோ எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இலைகளில் போய் நான் டச் பண்ணேன்னா எனக்கு அரிப்பு வந்துடும். அதனால் நான் பக்கத்தில் போக முடியாது. இங்கே பாருங்கள், தூரத்தில் நின்று தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த பூ வந்து 3 months தாங்க இருக்கும். அப்புறம் வந்து செடியெலாம் பார்த்திங்கன்னா வெறும் இலைகள் மட்டும்தான் தெரியும். இப்போ பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதாங்க என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு வேலி போட்டிருக்க ஒரு பூ. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒயிட் இருக்குது, பர்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, எல்லோ இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் வருங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.